Hi, this is Dr. Deepa Ganesh, laser and cosmetic gynecologist. Last time ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது how to insert a tampon. அது tampon வந்துட்டு எப்படி இன்சர்ட் பண்ணி periods டைமில் யூஸ் பண்ணுறது அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதே மாதிரி menstrual cup வந்துட்டு எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போடுங்க டாக்டர்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அது எப்படி அந்த menstrual cup வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது நான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா menstrual cup வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுச்சில் தான் வரும். அது அதேமாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் ஃபிட் ஆகுதோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ மெடிக்கல் கிரேட் சிலிகான் கப். இது மேலே கப் இருக்கும், கீழே ஒரு ஸ்டெம் இருக்குது. ஸ்டெம் ஹோல்ட் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணோம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெம்மை. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மெத்தட். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 8 to 9 டிஃப்ரெண்ட் ஃபோல்ட்ஸ் இருக்குது. அது ரொம்ப காமனஸ்ட் ஃபோல்ட் அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் ஃபோல்டிங் அண்ட் இன்சர்ட்டிங் பற்றி நான் சொல்கிறேன். அது ரொம்ப காமனாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா சி ஃபோல்டுன்னு சொல்லுவோம். அது பிடிச்சி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது. ஏன் சி ஃபோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சி ஷேப்பில் இருக்கும், இல்லைனா இப்படி பார்த்தீங்கன்னா யூ ஷேப். ஸோ இட் வில் பி கால் சி ஃபோல்ட் ஆர் யூ ஃபோல்ட். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபோல்டிங் மெத்தட். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் டவுன் மெத்தட். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். ஜஸ்ட் நீங்கள் இப்படி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து இதாயிரும். ஸோ திஸ் வில் பி ஈஸி டு இன்சர்ட். திஸ் இஸ் அ பஞ்ச் டவுன் மெத்தட். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஃபோல்ட். 7னா சைஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சைஸ் ஆஃப் த 7 இருக்கும். அதனால இந்த 7 ஃபோல்ட் மெத்தட் வாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப காமனஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வந்து சி ஃபோல்ட் காமிக்கிறேன். சி ஃபோல்ட் ஒன்றில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிறது. திஸ் இஸ் சி ஃபோல்ட். ஸோ இது வந்து இனிஷியலி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இனிஷியலி பண்ணும்போதுட்டு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு பண்ண தெரியாது. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் யூ வில் கெட் யூஸ் டு இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர் நீங்கள் அந்த டாய்லெட் சீட்டில் வந்து உட்காந்துக்கலாம். ஆர் லைக் ஒரு லெக் வந்து அந்த டாய்லெட் சீட்டில் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி சி ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு காலை வந்துட்டு மேலே வந்துட்டு டாய்லெட் சீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இனிஷியலி இட் வில் பி லிட்டில் டிஸ்கம்ஃபர்ட். அது மாதிரி ப்ராப்பர் சைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட் யூஸ் டு இட் இட் பி வெரி ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இதோட அட்வான்டேஜ் வென் கம்பேர்ட் டு சானிடரி பேட்ஸ் ஆர் டேம்பான்ஸ் என்னன்னா, சானிடரி பேட்ஸ் வந்து எவ்ரி 4 to 6 hours நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒரு வென்எவர் அது உங்களுக்கு வெட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி டேம்பான்ஸும் 4 to 6 hours வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் மென்ஸ்ட்ரல் கப்பில் என்ன அட்வான்டேஜ் வென் கம்பேர்ட் டு டேம்பான்ஸ் ஆர் த சானிடரி பேட்ஸ் என்னன்னா 8 to 12 hours வரைக்கும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி 8 hours or 12 hours டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு ஹெவி ஃப்ளோவாக இருந்தால் 8 hours நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் அப் டு 12 hours. அதே மாதிரி ஓவர் நைட் பூரா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அதை வச்சுக்கலாம். அது ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் இந்த மென்ஸ்ட்ரல் கப்பில். அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போதுட்டு இட் வில் வெரி ஈஸி. நீங்கள் இதே மாதிரி இந்த ஸ்டெம் பிடிச்சிக்கிட்டு இது வெளியே எடுத்து நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிடணும். வெளியே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிளட் எல்லாமே இதில் வந்து கலெக்ட் ஆயிரும். டேம்பான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து அப்சார்ப் ஆயிரும். அதாவது சானிடரி பேட்ஸ் அண்ட் வந்து டேம்பான்ஸில் அது வந்து அப்சார்ப் ஆயிரும். ஸோ யூ வில் டிஸ்போஸ் இட். இதில் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எம்டி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணிவிட்டு அகைன் கேன் ரீஇன்சர்ட் இட். திஸ் இஸ் அ ரீயூசபிள் கப். மென்ஸ்ட்ரல் கப்போட மெயின் அட்வான்டேஜ்னா இட்ஸ் அ ரீயூசபிள். பட் ஒன்லி என்ன இது இஷ்யூ என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இது ப்ராப்பராக வந்துட்டு அதை வந்துட்டு ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி ரீஇன்சர்ட் பண்ணும். ஸோ ஸ்டெரிலிட்டி வில் பி த இஷ்யூ. அதே மாதிரி நீங்கள் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸோ இல்லை ஆஃபீஸோ லைக் வேறு எங்கேயாவது வெளியே வந்துட்டு யூஸ் பண்ணும்போது மேக் ஷூர் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்துட்டு இதை எம்டி பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஸோ தட் சிங்க்லாம் கொஞ்சம் வந்துட்டு அந்த மெஸ்ஸியாக அந்த பிளட் ஸ்டெயின் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு தரவாக வாஷ் பண்ணிவிட்டு ரீஇன்சர்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டெரிலிட்டி வில் பி த மெயின் இஷ்யூ. அதர்வைஸ் இட்ஸ் வெரி குட் ஆஸ் லாங் as யூ ஆர் கம்ஃபர்டபுள் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 5 years ஈவன் 10 years வரைக்கும் இதை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஒன் அட்வான்டேஜ். ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ லைக் 5 to 10 years டிபெண்ட்ஸ் ஆன் how much ஆஃப் தட் அந்த வேலிடிட்டி இருக்குது, அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஸோ சொன்ன மாதிரி இது வந்துட்டு நான் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அகெயின் இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ். இஃப் யூ கம்ஃபர்டபுள் வித் த சானிடரி பேட்ஸ் ஆர் டேம்பான்ஸ் ஆர் மென்ஸ்ட்ரல் கப் whichever you're comfortable நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலி வந்துட்டு இனிஷியல் பீரியட் இட் வில் பி லிட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட். அது அந்த மெத்தட் நீங்கள் கரெக்டாக எப்படி இன்சர்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி சூப்பர் கம்ஃபர்டபுள். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் பேஷன்ஸ் டாக்டர் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் லைக் யூஸிங் மென்ஸ்ட்ரல் கப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ if you're really comfortable you can go with it, but make sure 8 to 12 hours வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணி அதை வந்துட்டு ப்ராப்பராக சொன்ன மாதிரி அது பிளட்டை வந்து எம்டி பண்ணி ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும். ஸோ ஸ்டெரிலிட்டி வில் பி த இஷ்யூ. ஸோ ஒன்ஸ் உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா 10 to 15 minutes நல்லா ஸ்டெரைலாக நல்லா பாயில் பண்ணி ஸ்டெரைல் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுச்சில் வந்துட்டு அகெயின் யூ கேன் கீப் இட் இன்சைட். ஸோ நல்லா ட்ரை பண்ணி நீட்டாக வச்சுட்டிங்கன்னா அகெயின் நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த
menstrual cup. இதில் உங்களுக்கு ஃபர்தர் questions and doubts இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.